4 மியூச்சுவல் ஃபண்டுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தேன். இந்த முழு பயணமும் ஆரம்பித்தது ஒரு மிக எளிய விஷயத்திலிருந்து. மாதம் 10,000 ரூபாய். இந்த முழு பயணமும் டைமிங் இல்லை, ஸ்விட்சிங் இல்லை, சாதாரணமான நீண்டகால முதலீடு மட்டுமே. உண்மையான வரலாற்று தரவுகளை அடிப்படையாக கொண்டது. முதல் ஃபண்டு பிராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். அது ரூபாய் 10,000 SIP-யை சுமார் 31 ஆண்டுகளில் 17 கோடியாக மாற்றியது. மற்றொரு ஃபண்டு HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். அதே SIP, அதே கட்டுப்பாடு, சுமார் 30 ஆண்டுகளில் 21.97 கோடியை எட்டியது. மூன்றாவதாக பிராங்க்லின் இந்தியா மிட் கேப் ஃபண்ட் மேலும் ஒரு படி சென்று சுமார் 32 ஆண்டுகளில் 23 கோடியை அடைந்தது. நான்காவது மற்றும் மிகவும் பிரபலமான நிப்பான் இந்தியா குரோத் மிட் கேப் ஃபண்ட் 30 ஆண்டுகால SIP சுமார் 26.08 கோடியை கடந்தது. 4 வேறு மியூச்சுவல் ஃபண்டுகள், அதே SIP தொகை, அதே நீண்டகால உறுதி, ஆனால் முடிவுகள் வேறு. இவை அனைத்தையும் ஒரு அட்டவணையில் வைத்து பார்த்தால் வித்தியாசம் தெளிவாக தெரியும். எண்கள் ஒரே மாதிரி இல்லை. இப்போதுதான் உங்களுக்கான உண்மையான கேள்வி வருகிறது. அது 20 கோடி ரூபாயா, 17 கோடி ரூபாயா, 26 கோடி ரூபாயா என்பதில் சவால் அல்ல. உண்மையான சவால் இதுதான். 30 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீட்டில் இருக்க நீங்கள் தயாரா? ஏனெனில் இதோ ஒரு சற்றே அசௌகரியமான உண்மை. கடந்த காலங்களில் 30 ஆண்டுகள் முழுவதும் தொடர்ந்து நிலைத்தவர்கள் 3% பேர் முதலீட்டாளர்கள் மட்டுமே. இன்று இந்தியாவில் 50க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், 2600க்கும் மேற்பட்ட ஸ்கீம்கள் இருக்கும்போது பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தவறான ஃபண்டை தேர்ந்தெடுத்ததால் தோல்வியடைவதில்லை. அவர்கள் முன்பே வெளியேறுவதால் தான் தோல்வியடைகிறார்கள். ஏனெனில் இறுதியில் செல்வத்தை உருவாக்குவது ஃபண்ட் அல்ல, ஒழுக்கமும் தொடர்ச்சியும் தான். Mutual fund investments are subject to market risks. Please read all scheme-related documents carefully before investing.